எல்லாரும் திருக்குறளை படிச்சு அந்த குறள் வழியே நடக்கணுன்னு சொல்ல வந்தேன் இந்த குறள் தாத்தா. அதனாலே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியே நடக்கணும். நடக்கணும் அந்த குறளின் வழியே நடக்கணும். செழிக்கணும் இந்த உலகம்தானே செழிக்கணும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். ஊக்கம் உடைமைய படிச்சு பாரு, அது உள்ளத்தின் உயர்வை சொல்லுது பாரு. ஊக்கம் உடைமைய படிச்சு பாரு, அது உள்ளத்தின் உயர்வை சொல்லுது பாரு. தண்ணியின் அளவு தண்டு வளரும், அதற்கு மேலே தான் அள்ளி மலரும். தண்ணியின் அளவு தண்டு வளரும், அதற்கு மேலே தான் அள்ளி மலரும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். யானைக்கும் புலிக்கும் சண்டை வந்தாலும், பெரிய உடம்பும் 2 கொம்பு இருந்தாலும். யானைக்கும் புலிக்கும் சண்டை வந்தாலும், பெரிய உடம்பும் 2 கொம்பு இருந்தாலும். புலி ஊக்கத்துடனே பாய்ந்து வந்துடும், அதன் வீரத்தை கண்டதும் யானை பயந்திடும். புலி ஊக்கத்துடனே பாய்ந்து வந்திடும், அதன் வீரத்தை கண்டதும் யானை பயந்திடும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். எத்தனை கருத்துத்தான் குறளில் பதிஞ்சு கிடக்குத்தான். எத்தனை கருத்துத்தான் குறளில் பதிஞ்சு கிடக்குத்தான். தோண்ட வருகுதே அதை எண்ணும் போது வியக்குதே. தோண்ட வருகுதே அதை எண்ணும் போது வியக்குதே. திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும். நடக்கணும் அந்த குறளின் வழியில் நடக்கணும். செழிக்கணும் இந்த உலகம்தானே செழிக்கணும். நடக்கணும் அந்த குறளின் வழியில் நடக்கணும். செழிக்கணும் இந்த உலகம்தானே செழிக்கணும். திருக்குறளை கையில் எடுக்கணும், காலையில் தினமும் படிக்கணும், மனதில் அதனை பதிக்கணும், அந்த குறளின் வழியில் நடக்கணும்.